தில்லையாடி வள்ளியம்மை அவர்கள் பற்றின சில முக்கியமான தகவல்கள் பார்க்கலாம். இவங்க 1898ஆம் ஆண்டு பிப்ரவரி 22ஆம் நாள் இவங்க பிறந்தாங்க. இவங்க பிறந்த இடம் தென்னாப்பிரிக்காவில் ஜோகன்ஸ்பர்க் அப்படிங்கிற இடத்துல தான் பிறந்தாங்க. இவங்க ஒரு முறை கூட இந்தியாவுக்கு வந்ததே கிடையாது. ஆனால் இந்தியாவுக்காக தென்னாப்பிரிக்காவிலேயே போராடி உயிர் நீத்த ஒரு மிகப்பெரிய ஒரு வீரமங்கை அப்படின்னு சொல்லலாம். அதாவது தன்னுடைய சிறு வயதிலேயே நாட்டுக்காக உயிர் தியாகம் செஞ்சவங்க தான் தில்லையாடி வள்ளியம்மை அவர்கள். இவங்களுடைய தந்தையின் பெயர் முனுசாமி, தாயாரின் பெயர் மங்கலம். ஸோ தந்தையாரும் தாயாரும் இவங்க பிறக்கிறதுக்கு முன்னாடியே இவங்க தென்னாப்பிரிக்காவுக்கு வணிகம் செய்வதற்காக குடியேறிவிட்டாங்க. இந்த தில்லையாடி அப்படிங்கிறது தற்போது எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மயிலாடுதுறை மாவட்டத்தில் தான் இது இருக்கும். ஆனால் அதுக்கு முன்னாடி நாகப்பட்டினம் மாவட்டத்தில் அது கவர் ஆனிச்சு. இப்போ அது மயிலாடுதுறை மாவட்டத்தில் தான் தில்லையாடி அப்படிங்கிற ஒரு ஊர் இருக்குது. அந்த தில்லையாடி அப்படிங்கிறது அவங்களுடைய அப்பா அம்மாவுடைய ஊர். ஆனால் இவங்க இங்கே வந்ததே கிடையாது. ஸோ தில்லையாடி வள்ளியம்மை அவர்களுடைய பயணம் எப்படி இருந்துச்சுன்னா, நாட்டுக்காக தென்னாப்பிரிக்காவில் அப்போ ஆங்கிலேயர் கண்ட்ரோலில் தான் தென்னாப்பிரிக்காவும் இருந்துச்சு. அப்போ ஆங்கிலேயர்கள் அங்கே இயற்றிய சட்டங்கள், இப்போ இந்தியாவில் இருந்தெல்லாம் குடியேறி இருக்காங்கல்ல, அவங்களுக்குலாம் எதிரான சட்டங்கள் ஏற்றினாங்க. ஸோ அதை எதிர்த்து காந்தியுடன் சேர்ந்து போராடியவர் தான் தில்லையாடி வள்ளியம்மை அவர்கள். அந்த போராட்டத்தில் அவங்க ஈடுபட்டதுனால 1913 டிசம்பர் 23ஆம் தேதி அவங்க கைது செய்யப்பட்டாங்க. 3 மாதம் சிறை தண்டனை கொடுத்து அவங்களை ரொம்ப கொடுமைப்படுத்தினாங்க. அந்த 3 மாதங்கள் வச்சு சிறையிலேருந்து வெளியில் வந்தோன்னே அவங்களுக்கு ரொம்ப உடல்நிலை சரியில்லாமல் போய் 1914 பிப்ரவரி 22ஆம் தேதி அவங்க உடல்நலம் பாதிக்கப்பட்டு இறந்துட்டாங்க. ஸோ காந்தி அவர்கள் தில்லையாடி வள்ளியம்மை அவர்கள் பற்றி சில கூற்றுகள் பதிவு பண்ணார். அது எக்ஸாமில் ரொம்ப ரொம்ப முக்கியம். காந்தி அவர்கள் ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்பிக்கை தான் அவரது ஆயுதம் அப்படின்னு வள்ளியம்மையை பற்றி தன்னுடைய இந்தியன் ஒப்பீனியன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இதழில் பதிவு பண்ணியிருக்காரு. அதே மாதிரி தென்னாப்பிரிக்க சத்தியாகிரகம் அப்படின்னு காந்தி எழுதின நூலில் தென்னாப்பிரிக்காவுடைய வரலாற்றில் வள்ளியம்மையின் பெயர் நிலைத்து நிற்கும் என்றும் அப்படின்னு ஒரு பதிவு பண்ணியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் என்னுடைய சகோதரியின் மரணத்தை விடவும் தில்லையாடி வள்ளியம்மையின் மரணம் தான் எனக்கு பேரிடியாக இருந்தது அப்படிங்கிறதையும் பதிவு பண்ணியிருக்காரு. இந்த 3 கூற்றுகளும் எக்ஸாமில் அடிக்கடி கேட்பாங்க. 1971ஆம் ஆண்டு தில்லையாடி அப்படிங்கிற இடத்துல வள்ளியம்மை அவர்களுக்காக ஒரு நினைவு அரங்கமும் ஒரு பொது நூலகம் ஒன்றும் திறக்கப்பட்டது. 2008 அவங்களுக்காக ஒரு அஞ்சல் தலையும் வெளியிடப்பட்டது. நன்றி.